உதயநிதி ஸ்பீச்சுக்கு சரியான பதிலை சட்டமன்றத்துக்கு உள்ள விஜய் கொடுக்கல. இட்ஸ் அ ஃபேக்ட். அவர் எழுப்பிய எல்லா கேள்விகளுக்கும் சபையில் முதலமைச்சர் விஜய் பதில் சொல்லியிருக்கணும். உதயநிதி இருந்தாலும் இல்லாட்டியும் அவர் கேள்வி எழுப்பல. அவர் என்னன்னா நாங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கு தாங்க பதில் சொல்லியிருக்கணும். உதாரணத்துக்கு அவர் என்ன சொன்னாரு, நீங்க 34% ஓட்டு தான் வாங்கியிருக்கீங்க, 66% ஓட்டு உங்களுக்கு எதிராக விழுந்திருக்குன்ற அது சொல்லிட்டு அவங்க இந்த வாக்கெடுப்பை புறக்கணிக்கிறோம்னு அவங்க பாய்காட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஃபைன். நீங்க அவர் இருந்தாலும் இல்லாட்டியும் சபையில் நீங்க பதில் சொல்லணும். ரொம்ப சிம்பிள். இது எல்லா காலத்திலும் இது இப்படி தான் இருந்திருக்குது. 64% எங்களுக்கு எதிராக இருக்குன்றது உண்மை. நீங்கள் ஆட்சி பண்ண எல்லா காலத்திலும் இதே மாதிரி உங்களுக்கு எதிராக தான் இருந்திருக்குது. ஏன் கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின், எடப்பாடி எல்லார் ஆட்சியிலுமே அவங்க வாக்களிக்கிறதுக்கு ஓட்டு போட்டதை விட எதிர்த்து போட்டவங்க தான் அதிகம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கோல் சிஸ்டம். இப்போ மோடி 3 டேர்ம் பிரதம மந்திரியாக இருக்கார். 37% தான் மோடிக்கு ஓட்டு, 63% எதிராக தான் இருக்காங்க. ஆனால் 13 வருஷமாக அவர் தான் பிரதம மந்திரியாக இருக்கார். இதுதான் இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையும் மத்தியிலையும் இருக்கக்கூடிய அரசியல். இந்த பாயிண்ட்டை சபையில் பேசும்போது சொல்லியிருக்கணும். 5 மணி நேரம் பொறுத்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றது. அந்த இடத்த தான் திமுக பிடிக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இந்த மாதிரியான அணுகுமுறையால் விஜயை வீழ்த்திடலான்லாம் நான் சொல்லலை. இது அவர் கற்றுக்கிறாரு. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். அடுத்த 3 months 6 monthsல அவரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவார். பட்